வெல்கம் டு வெற்றி ஐஎஸ் எக்ஸாமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ரீசனிங்ல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாலும் 5 1 3 7. ஸோ இது எப்படிலாம் வரும் அப்படின்னா, அதாவது இந்த எத்தனை லெட்டர் இருக்கு அப்படின்னா 4 லெட்டர். அப்போ 4 லெட்டருக்கான வேல்யூ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி பேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு 3 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இந்த கேட் அப்படிங்கிறது என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இது பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்க லெட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வேற எங்கேயும் போய், அதாவது நம்ம அல்பபெட்டை இப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து ஒரு லெட்டருக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம தனியா போயிட்டு இதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது. இதுக்குள்ளேயே தான் வேல்யூ கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஜி ஏ டி இ தானே. ஓகேவா? இப்போ இங்க ஜிக்கு என்ன வேல்யூ இருக்கு, 5 இருக்கலாம். ஸோ 5. அதே மாதிரி ஏ எங்க இருக்கு, ஏங்கிறது பேட்ல தான் இருக்கு. இப்போ இதுல பார்க்கும்போது 2வது லெட்டர் வேல்யூ என்ன, 2. டி, அப்போ டி அப்படிங்கிறது அதுக்கான வேல்யூ வந்து 4. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, இ இருக்கு. இ வந்து எங்க இருக்கு, இயோட வேல்யூ வந்து 7. அப்போ நம்மளுக்கான வேல்யூ என்னது, இந்த கேட் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து 5 2 4 7 அப்படிங்கிற நம்மளுக்கான ஆன்சரா வரும். தேங்க்யூ.